தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக சார்பில் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றி வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு அரசு இப்பொழுது இருக்கின்ற அரசு இதை அறிவித்திருக்கிறது. 2026 வீடுகளை கணக்கெடுப்பு நடத்தி 2027 அங்கே சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்ற திட்டம் இருக்கிறது. அதற்கு 14,000 கோடி நிதியும் ஒதுக்கியிருக்கின்றார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் கேட்பது சாதிவாரி சர்வே. இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 அதன்படி சர்வே நடத்துங்கள். ஸ்டாலின் அவர்களே, நாங்க கேட்கிறது சென்சஸ் கிடையாது, காஸ்ட் சென்சஸ் கிடையாது. காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறது காஸ்ட் சர்வே. இது மாநில அரசு எடுக்கலாம். இதை நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றன. உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் 2 மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். என்ன, மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகளும் சாதிவாரி சர்வே எடுக்கலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தூங்குறவரை எழுப்பலாம், ஆனா தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய செந்தமிழ் அவர்கள் சொன்னது போன்று அவருக்கு எல்லாம் தெரியுது. அதிகாரிகளுக்கு தெரியும், இவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சட்டம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு கணக்கெடுக்கலாம், மாநில அரசு கணக்கெடுக்கலாம், உள்ளாட்சிகள் கணக்கெடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுக்கலாம், கலெக்டர் கணக்கெடுக்கலாம், யார் வேணா கணக்கெடுக்கலாம். அந்த கணக்கு செல்லும் என்று உயர்நீதிமன்றங்களும் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள். இப்ப நான் சொல்றது, இது வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும் கணக்கு கிடையாது. பீகாரிலே என்னுடைய நண்பர் நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக முதலமைச்சர். சமீப தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம், பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. இடஒதுக்கீடு ஒரு அங்கம் தான். இடஒதுக்கீடுக்கு பிறகு இன்னும் எவ்வளவோ இருக்கு சமூக திட்டங்கள். பீகாரிலே நடத்தப்பட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் பிறகு அங்கே பீகாரிலே 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிப்பு. அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும் மாதம் இல்ல, ஒரு தவணையாக 2 லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள். இது எப்படி நீ தமிழ்நாட்டில் கண்டுபிடிப்ப? எவ்வளவு பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்ப? சர்வே எடுக்கணும். அதே பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு அந்த சர்வேல தெரிய வந்தது. பீகார் அரசு, நிதிஷ்குமார் அரசு என்ன பண்ணாங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.